ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 21 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம எஸ்ராங்கன்ற சாய் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. அங்க ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ வெளுத்து கட்ட இந்த பக்கம் அந்த சின்ன பையன் பெரிய பையன் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ சோஃபால உட்காந்துட்டு அப்படி தலைய மல்லாக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சுட்டு இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட மூஞ்ச காட்டுறாங்க. ரொம்ப டயர்டா இருப்பாருங்க நம்ம ஹீரோ. நம்ம பேரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான் பாருங்க, சின்னையா என்ன சின்னையா உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னையா, நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க சின்னையா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா பெரு, என்னோட மாமா எனக்கு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல போட்டு அருன்னு அறுத்துட்டாரு. அதை கேட்டு கேட்டு எனக்கு தலைவலி காது வலி எல்லாமே வந்துருச்சு பெரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிங்கவை காட்டுறாங்க. அவன் கத்துன்னு கத்துவான், டே மாப்பு வந்துட்டியாடா, உனக்கு ஒன்றும் இல்லையே, உலகத்தை காப்பாத்த அப்புறம் இருக்கட்டும்டா, முதல்ல ஒன்ன பாத்துக்கடா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா அம்மா திரும்பி வந்து கேட்டாங்கன்னா நான் என்னடா போய் சொல்லுவேன், ஏடா என்ன இப்படி பயமுடுத்திட்டேன், எனக்கு ஒரு நிமிஷத்துல நெஞ்சே நின்றுச்சு தெரியுமாடா, நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு மூச்சே வந்துச்சு, இந்த மாதிரி திரும்ப பண்ணாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படி சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு, என்னோட அப்பா அம்மா இங்க இருந்தா என்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுவாங்களோ அதே அளவுக்கு என்னோட மாமா என்னை பத்தி கவலைப்படுறாரு, அவர் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசை ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோவோ அவர் கழுத்துல போட்டுக்க துண்ட சோஃபால போட்டு, பெரு நான் சேடர் அஞ்சனுக்குள்ள போறேன் பெரு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம பெரு சொல்லுவான், என்ன சின்னையா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், அதை விட்டுட்டு சேடர் அஞ்சனுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க, என்ன சின்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வாரு, பெரு மறந்துட்டியா, நான் இன்னும் என்னோட டெய்லி டாஸ்க முடிக்கவே இல்லை, நான் என்னோட ரிவார்டை வாங்கியே ஆகணும் பெரு, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அந்த பிளைட்ல இருந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால என்னால இந்த டெய்லி டாஸ்க முடிக்கவே முடியல, இப்ப அதை போய் முடிச்சு என்னோட ரிவார்டை நான் வாங்க போறேன் பெரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை பார்த்துட்டு பெரு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ என்னது இது, பசங்கெல்லாம் பிளே ஸ்டேஷன் கேமை எந்த அளவுக்கு வெறியா விளையாடுவாங்களோ அதே மாதிரி என்னோட சின்னையா லெவலப் ஆறதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வெறியா இருக்காரு, அவரை தடுத்து நிப்பாட்டவே முடியாது போல இருக்கு அப்படின்னு பெரு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஷேடோ டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போவாரு. நம்ம ஹீரோ பார்த்தா செம சாக்காயி அப்படி முடிச்சுட்டு பாரு, ஏன்டா இவர் இப்படி சாக்காருன்னு பார்த்தா ஸ்கிரீன் பாப்பாயி சொல்லும் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க மற்ற உலகத்தை சேர்ந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே செத்துருச்சு, நீங்க அதை எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டீங்க, அதனால உங்களுக்கு டெய்லி டாஸ்கே கிடையாது, அதுல ஒன்னும் இல்ல கீழே போட்டுரு அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவாரு. நம்ம ஹீரோ கேட்பாரு பாருங்க, டே விளக்கணைகளா இங்க என்னடா நடந்தது சொல்லி தொலைங்களேடா, ஏ இசில் நீயா சொல்லி தொலைமா இங்க என்னமா நடந்தது அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம இசில் சொல்லுவாங்க, சின்ன மூணார் சுகோ இங்க என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா, அதை நான் என்னத்த சொல்ல, இந்த மலைமாடு முதலவான் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டான் சின்ன மூணா சுகோ, இவன் என்ன பண்ணா தெரியுமா, நைட்டு போர் அடிக்குதுன்னு சும்மா இல்லாம இங்க இருக்கிற மொத்த காப்ளினையும் ஒரே ஆளா போய் எல்லாத்தையுமே கொன்னுட்டான் சின்ன மூணா சுகோ, இப்போ இங்க வேற எந்த காப்ளினுமே இல்ல சின்ன மூணா சுகோ அப்படின்னு நம்ம இசில் சொல்ல அப்படியே நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த முதலவாயை அம்மூட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற எல்லா காப்ளினையும் அடிச்சு நொறுக்குவான் பாருங்க, ஏ கண்ணு வாக்கண்ணு நான் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறேங்கண்ணே வாக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளி அங்க இருக்கிற ஒரு காப்ளின் விடாம எல்லாத்தையுமே கொண்டுருவான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஸ்டார்டர் அஞ்சனுக்குள்ள கட்டுறாங்க. அந்த முதல்ல அம்மூட்டு சொல்லுவான் பாருங்க, கண்ணு ஏன் கண்ணு ரொம்ப ஃபீல் பண்ற, நான் இங்க இருக்க பீஸ்ட்டை மட்டும் தானே கண்ணு கொன்னேன், மனுஷங்களை யாரையுமே கொல்லலையே, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி எந்த மனுஷங்களையுமே கொல்ல மாட்டேன் கண்ணு, கவலைப்படாத கண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, அட பானை பத்திர ஓனாண்டி ஏன்டா இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்ட, உன்னை யாரா இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னா, இப்ப பாரு எனக்கு டெய்லி டாஸ்கே இல்ல, என்னோட டெய்லி டாஸ்க் இல்லைன்னா நான் எப்படா லெவலப் ஆவேன், எனக்கு எப்படா ரிவார்டு கிடைக்கும், நல்லா வேலை பார்த்து விட்டப்போ உனக்கு குறவலை வரைக்கும் சோத்தை போட்டு இங்க கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆக அதுக்கு அந்த முதல்ல அம்முட்டு சொல்லுவான் பாருங்க, சின்னையா கண்ணு ஏன் கண்ணு ரொம்ப சோகமா இருக்க, நீ ஓகேனா சொல்லு, நான் உனக்கு லெவலப்பாக ஹெல்ப் பண்றேன், உன்னோட பவர் அதிகமாகும் நான் ஹெல்ப் பண்றேன் கண்ணு அப்படின்னு சொல்ல அதை கட்டிட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவாரு. அம்முட்டு நீ சொல்றது உண்மையா, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த முதல்ல அம்முட்டு சொல்லுவான், என்ன கண்ணு இப்படி சொல்லிட்ட, நான் என்ன பிறக்கும் போதே இந்த அளவுக்கு பவரா கண்ணு பிறந்தேன், பிறந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு இந்த அளவுக்கு பவரானே, அதனால என்னால உனக்கு அந்த அளவுக்கு பவர் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்க முடியும் கண்ணு, அது மட்டும் இல்லாம உன்னை நான் ஒரு வலிமை மிக்க போராளியா மாத்துவேன் கண்ணு,
என்னோட சின்னையா கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல அம்முட்டு சொல்ல டக்குன்னு பார்த்தா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, உங்களுக்கு டெய்லி டாஸ்க் ஒண்ணு வந்திருக்கு. அந்த டெய்லி டாஸ்கோட பேரு வலிமை மிக்க போராளியா மாறுற ட்ரைனிங். இந்த டெய்லி டாஸ்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னடா அது டெய்லி டாஸ்க் வந்துருச்சா, வாடா 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 கண்ணு, உன்னதான் கண்ணு இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த டெய்லி டாஸ்கை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எனக்கு இந்த டெய்லி டாஸ்க் வேணும், அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இந்த டெய்லி டாஸ்க்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு பாருங்க. அதுல போட்டிருக்கும் 100 புஷ்அப்ஸ், 100 சிட்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், அது மட்டும் இல்லாம 10 கிலோமீட்டர் நீங்க ஓடணும் அப்படின்னு போட்டுக்குமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஓ இந்த டாஸ்க் எல்லாம் செஞ்சா நான் ஒன் பஞ்ச் மேனை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆகும் போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த முதல்ல அம்முட்டு சொல்லுவான் பாருங்க, கண்ணு இந்த எல்லா டாஸ்கையும் நீ தனியா பண்ண போறது இல்ல கண்ணு, நீ பண்றல கண்ணு இந்த 100 புஷ்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், 100 சிட்அப்ஸ் இது எல்லாமே நீ என்ன மேல தூக்கி வச்சுட்டு தான் கண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா மறுபடியும் சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பா பார்க்கும் பாருங்க. அதுல போட்டிருக்கும் 100 புஷ்அப்ஸ், 100 சிட்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், 10 கிலோமீட்டர் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பின் குறிப்பு, நீங்க இதை எல்லாத்தையுமே அந்த முதலவாய அம்முட்டை மேல தூக்கி வச்சுட்டு தான் பண்ணணும், அது உங்க மேல தூக்கி வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படி சொல்லும் பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ செம ஷாக் ஆயிடுவாரு. டே முதலவாய அம்முட்டு நீ சொல்றது உனக்கே நியாயமாடா, உன்னை எப்படா நான் என் முதுகுல தூக்கி வச்சுட்டு புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும், கொஞ்சம் மனசாட்சியோட பேசுறியா இல்லையாடா, இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம முதலவாய சொல்லுவான் பாருங்க, நீ சொல்றதும் கரெக்ட் தான் சின்னையா கண்ணு, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கண்ணு, என்ன அந்த அயன்பாடி மோனாக்கு தானே உருவாக்குனா, அதனால என்னோட உடம்பை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ணு, நான் என்னோட உடம்ப அப்படி சுருக்கிறேன் பாரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்வாய் அம்முட்டு அவனோட உடம்பு அப்படி சுருக்குவான் பாருங்க. சுருக்கிட்டு அப்படியே சின்னதாயிருவான். நம்ம ஹீரோ விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், நார்மல் மனுஷன மாதிரி ஆயிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ டே அம்முட்டு உன்னால சுருங்க முடியுமா, என்னடா ஆன்ட்மேன் மாதிரி வித்தையெல்லாம் காட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க, அதுக்கு அந்த முதல்வாய் அம்முட்டு சொல்லுவான் பாருங்க, என்ன கண்ணு இது போதுமா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ புஷ்அப் பண்றதுக்காக ரெடியா இருப்பாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்ல, அம்முட்டோட என்னோட பாண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகணும்னா என்னோட லெவல் 80க்கு மேல இருக்கணும்னு சிஸ்டம் சொல்லுது, அதனால இந்த முதல்வாய் அம்முட்டு என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையுமே நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அந்த முதல்வாய் அம்முட்டு சொல்லுவான் பாருங்க, சின்னையா கண்ணு நம்மளோட ட்ரைனிங்கை ஆரம்பிக்கலாமா கண்ணு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ ஆரம்பிக்கலாம் அம்முட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த முதல்வாய் அம்முட்டு நம்ம ஹீரோ மேல வந்து உட்காருவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ அட்டை முதல்வாயா ஹைட்டை குறைச்சியே வெயிட்டை குறைச்சியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த முதல்வாய் அம்முட்டு சொல்லுவான், சின்னையா கண்ணு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கண்ணு, என்னோட சைஸை மட்டும் தான் கண்ணு என்னால குறைக்க முடியும், என்னோட வெயிட்டை என்னால கம்மி பண்ண முடியாது கண்ணு, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் கண்ணு, அதனால என்ன கண்ணு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ அடே முதல்வாய் அம்முட்டு இதை நீ முன்னாடியே சொல்லாம விட்டுட்டியடா, நல்ல வேலை பார்த்து விட்டப்போ இப்பவே என்னோட கையெல்லாம் ஒட்டைற மாதிரி இருக்கேடா, இதே மாதிரிதான் நான் 100 புஷ்அப்ஸ் எடுக்கணுமா, ஒன்னு எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கேடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த அம்முட்டு நம்ம ஹீரோ மேல உட்காந்துட்டே சொல்லுவான் பாருங்க, கண்ணு இது உனக்கு இப்ப வலிக்கும் கண்ணு, ஆனா இதை நீ செஞ்சு முடிச்சிட்டனா உன்னோட பவர் ரொம்பவே அதிகமாயிரும் கண்ணு, அதனால கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உன்னால எவ்வளவு முடியுமோ பண்ணு கண்ணு அப்படின்னு அந்த முதல்வாய சொல்ல, இந்த பக்கம் நம்ம பெருமையும் இசிலையும் காட்டுவாங்க. நம்ம இசிலோ சின்னமோன அரசுகோ உங்களுக்கு ஒன்னாகலையே அப்படின்னு சொல்ல, நம்ம வெறும் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். டே முதல்வாயா என்னோட சின்னையாவாடா இவ்வளவு கஷ்டப்படுத்துற நீ, உனக்கு இருக்குடா, நான் உன்னை ஒரு நாள் போட்டு புரட்டி எடுக்க போறேன் பார்த்துட்டே இருடா அப்படின்னு நம்ம வெறும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்தோட பேரு பாஜு. அந்த இடத்துல டஞ்சன் பிரேக் ஆகி ஃபீல்ட் டைப் டஞ்சனா இருக்கு. அங்க ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்க காட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த ப்ளூ கலர்ல எரிப்பாங்க பாத்தீங்களா மனுஷங்கள, அதே மாதிரி இங்க ஒரு மனுஷன் எரிஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க பாருங்க, ஒரு பெரிய கண்ணாடி குண்டுல மனுஷங்கள அந்த ப்ளூ கலர் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருப்பான். யார் அது அப்படின்னு பார்த்தா ரீப்பர் கில்டோட சிஇஓ லீ தாங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, பரவாயில்லையே சாலா நல்லாதான் எரியுது, இந்த இலவெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ, இதுல இருந்து எப்படா வெளியே போவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு டீமன் வந்து நிக்கும் பாருங்க. அந்த டீமனோட பேரு மர்மர். அந்த டீமன் சொல்லும் பாருங்க அந்த லீ கிட்ட, ஏன்டா புலம்புற, நீ எங்க கடவுளுக்கு சேவை செய்யறது ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு செய்யணும், உன்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேற போகுது பாரு அப்படின்னு அந்த மர்மன் டீமன் சொல்ல, அதுக்கு அந்த லீ சொல்லுவான் பாருங்க, சாலா நீ யாரா என்னோட வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு, நீ ஒரு கேவலமான டீமன், கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை எடுத்து அந்த டீமன் ஆக்டோபஸ் வாய் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை அப்படி வெட்டி விட்டுருவான். அப்புறம் அந்த லீ சொல்லுவான் பாருங்க, சாலா உன்னோட அந்த சின்ன பொடியை எங்கடா போனா
அவனை சீக்கிரம் வர சொல்லு. என்னோட டிரைவரா வந்துட்டு எஸ்ரா கண்ட்ரா மாறின பாத்தியா அந்த லிம்பு, இப்ப அவன் இங்க வரான்டா, கொரியாக்கு வரான். அதனால உன்னோட அந்த பொடியனை என்னோட சத்தியத்தை காப்பாத்த சொல்லுடா சாலா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மர்மர் டீமன் சொல்லும் பாருங்க, டே என்னடா பேசுற, இந்தாடா இந்த ஸ்டோனு, இதை வச்சுக்க, இதை வச்சா நீ அந்த எஸ்ரா கண்ட்ரை கூட அடிக்கலாம். இது அந்த இட்டாயிரத்தோட அப்ரசண்டி அந்த சின்ன பையன் தாண்டா கொடுத்தான். இதை எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் தெரியுமா. முதல்ல நான் டீமன் காஸ்டில் இருக்கும்போது அந்த சேடமோனாக்கு சஞ்சீவ் உள்ள வந்தான் பத்தியா, அவன் வந்து எங்க எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு போட்டான்டா. அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையே நாசமா போச்சு. நான் சாகர நிலைமையில இருக்கும்போது அந்த இட்டாயிரத்தோட அப்ரசண்டி தான் என் கண்ணு முன்னாடி வந்து இந்த ஸ்டோனை கொடுத்து என்ன ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கினான்டா. நான் அந்த இட்டாரியம் கொடுத்த பவரை அங்க இருக்கிற எல்லா டீமனுக்கும் கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சேடமோனாக்கு சஞ்சீவ் கூட சேர்ந்து எங்களுக்கு துரோகம் பண்ண அந்த ரேடியர் கிளான், அவங்களை எதிர்த்து நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சோம் தெரியுமா. அந்த அளவுக்கு இந்த ஸ்டோன் ரொம்ப பவர்ஃபுல். நீ இதை எடுத்துக்கிட்டனா அந்த உன்னோட டிரைவர் எஸ்ரா கண்ட்ரி லீம் இருக்கா பாரு, அவனை கூட நீ தோக்கடிக்கலாம்டா, இந்தாடா எடுத்துக்க அப்படின்னு அந்த மர்மர் டீமன் சொல்ல, அதுக்கு லீ சொல்லுவான் பாருங்க, சாலா பைத்தியக்காரா ஏதாவது உளராதடா, உனக்கெல்லாம் எஸ்ரா கண்ட்ரி பவரை பத்தி தெரியுமா தெரியாதாடா சாலா, சும்மா பொலன்னு உளமாம பொத்திட்டு போய் வேலையா பாடுறா சாலா. இவங்கிட்ட போய் பேசணும் பாரு, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் வெளியே போறேன்டா, நீ பாத்துக்கடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி போயிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த மர்மர் டீமன் சொல்லும், மனுஷங்க எல்லாருமே ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்க, அதுலயும் இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய முட்டாளா இருக்கான். இவன் இப்படியே இருந்தா கடைசியில தோத்தாங்கோலியா தான் ஆவான், கடைசியில வாழ்க்கையை இழந்து தெருவில் சுத்த போறான் பாரு அப்படின்னு அந்த டீமன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த லிம் பில்டிங்கை விட்டு வெளியே போயிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், முதல்ல இந்த வேலையை விட்டு நான் வெளியே வரணும். எப்போ அந்த லிம் எஸ்ரா கண்ட்ரை இவங்க கொள்றாங்களோ அப்பவே இந்த வேலையை விட்டு நான் வெளியே வந்துட்டு ஹண்டர் அசோசியேஷன் இவங்க பண்ற எல்லா கூத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் பழையபடி என்னோட நார்மல் வாழ்க்கைக்கே போக போறேன்டா சாலா. இந்த வாழ்க்கை செம்ம கடுப்படிக்குது, அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது, நான் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தேன், ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த லிம்மை கொள்றதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு சாலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி போவான் பாருங்க. அப்படியே தூரத்துல ஒரு டவர் மேல ஒரு சிவப்பு முடி பொண்ணு நின்றுட்டு அந்த லீயை நோட்ட முடிட்டு இருப்பா பாருங்க. அந்த லீ கார்ல ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த சிவப்பு முடி பொண்ணு போன் பண்ணி, சேர்மேன் கன்ஃபார்ம் அவன் அந்த லீ தான் அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துட்டான், இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவார் பாருங்க, அப்படின்னா அந்த இடத்துல தான் ஸ்டார் பவுடரை உருவாக்குறானுங்க. சரி இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவன் என்னென்ன பண்றான்னு உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணு, ஹண்டர் பேக் மிஹோ அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவாரு. பேக்குன்னா நம்ம ஒயிட் டைகர் தானே, என்னன்னு தெரியலையே, சரி வாங்க போக போக பாப்போம். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஏசுறாங்கன்ற சாய் சொல்லுவார் பாருங்க, ஒரு வழியா நீங்க அந்த லீயை கண்டுபிடிச்சிட்டீங்க போல, அவனை அடுத்து என்னென்ன பண்ண போறீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும், அந்த ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவம் அது திடீர்னு ஃபீல்ட் டைப் டஞ்சனா மாறிடுச்சு. அங்கே வந்த ஹண்டர்ஸ் எல்லாம் திடீர்னு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க, அங்கேருந்து எங்கேயோ காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கெல்லாம் ஸ்டார் பவுடரை எடுத்திருக்காங்க. ஆமா சாய், இந்த ஸ்டார் பவுடரை எடுத்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சம்பவங்கள்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த ஒரு காரணம் போதும், நாங்க இந்த ஸ்டார் பவுடரை பேன் பண்ண போறோம், ஹண்டர் அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு இதை உடனே தடை பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எஸ்ராங் ஹண்டர் சாய் கேட்பாரு, அது இருக்கட்டும் சவுல், நீங்க அந்த லீயை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சவுல் சொல்லுவார் பாருங்க, அவன் பின்னாடி யார் இருக்கா, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் அவனை விட்டு பிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சவுல் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சாய் சொல்லுவார் பாருங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ஹண்டர்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு நம்ம சாய் சொல்லுவாரா. அப்புறம் நம்ம சேர்மன் சவுல் மனசுல யோசிச்சுட்டு பாரு, ஜின்கு அவரோட மாப்பிள்ள சூகோ திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த சூகோவும் அவரோட அப்பா ஜின்வு மாதிரி டெவலப் ஆகிற சிஸ்டம் வச்சிருப்பாரா. அப்படி அவர் டெவலப் ஆகிற சிஸ்டம் வச்சிருந்தா அவரும் அவரோட அப்பா ஜின்வு மாதிரியே வேற லெவல்ல வளருவாரு. ஜின்வு, நான் உங்க பையன் சூகோவுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுவேன். ஜின்வு, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ஜின்வு அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவார் பாருங்க. அப்புறமா ஒரு போட்டோ காட்டுவாங்க, சேர்மன் சவுலும் நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு போலீஸா இருந்திருப்பாரு பாத்தீங்களா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு அப்படி மெடலை தட்டி காட்டுவாரு. நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு போலீஸா இருக்கும்போது அவார்டு வாங்கியிருப்பாரு போல, அந்த போட்டோவை தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு எப்படா போலீஸா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சோலோ லெவலிங் சீசன் 5 போட்டிருப்பேன், அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சேடம் மோனார்க் சாதாரண வாழ்க்கை வாழும்போது அவர் போலீஸா இருந்திருப்பாரு. அந்த இதை நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சேடம் டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சூகோவோ 99 100
அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸ் எடுப்பார் பாருங்க. நம்ம ஹீரோவோட கையில அந்த தோல் சதை எலும்பு எல்லாமே உடஞ்சி ரத்தமா வரும் பாருங்க. 2 கை ரொம்ப மோசமா இருக்கும். இந்த முதலவாயை அம்முட்டு ஏதோ சோஃபா மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி நம்ம ஹீரோ சூக மேல உட்கார்ந்து இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படி மயங்கி விழுந்துருவார் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டர் கதறி கதறி அழுவான். இசிலு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன மோனார் சூகோ உங்க கையில உடஞ்சி ரத்தம் வருது சூகோ அப்படி சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த முதலவாயன் இறக்கமே இல்லாம சொல்லுவான் பாருங்க, கண்ணு நீங்க இப்ப வெறும் புஷ்அப்ஸ் மட்டும் தான் எடுத்தீங்க கண்ணு, நீங்க சிட்டப்ஸ் எடுக்கணும், ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 10 கிலோமீட்டர் ஓடணும், என்ன கண்ணு மயங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம வெறும் செம்ம டென்ஷன் ஆயிருவான். டே முதலவாயா பைத்தியக்காரா, என்னடா பண்ற, என்னோட சின்னையாவை இந்த மாதிரி தான் பண்ணுவியா, அவரை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, அவரை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த உனக்கு என்ன தைரியம் இருக்கும், இதோட ட்ரைனிங் முடிஞ்சது, அந்த பக்கம் போட முதலவாயா பைத்தியக்காரா அப்படின்னு வெறு பிடிச்சி சத்தம் போட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோ ஷாப் விண்டோவை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாரா. என்னடா பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீலிங் போஷன் வாங்கியிருப்பாரு. அந்த ஹீலிங் போஷனை குடிச்சிட்டு அந்த பாட்டில கீழே போடுவார் பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் அந்த லீயை விட ஸ்ட்ராங் ஆகணும்னா நான் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும், நான் அந்த லீயை நேருக்கு நேராக பார்க்கணும்னா நான் அவனை விட ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா, அப்படின்னா நான் இந்த ட்ரைனிங்கை முழுசாக பண்ணி நான் இதை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறேன். டே முதலவாயை அம்முட்டு நான் இன்னும் என்னென்ன பண்ணணும், சிட்டப்பு ஸ்குவாடு அப்புறம் 10 கிலோமீட்டர் ஓடணும் அதானே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த முதலவாயனை காட்டுவாங்க. ஆமா சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருப்பாரு. அந்த ஹீலிங் போஷனை குடிச்சிட்டு அந்த கை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, சும்மா மாசா அப்படின்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே வாயில கையை வச்சுட்டு, சின்ன மோனார் சுகம் என்னாச்சு உங்களுக்கு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பெருவோ அப்படி முழிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோ 21 22 அப்படின்னு சொல்லிட்டு சிட்டப்ஸ் எடுத்துருப்பாரு. அந்த முதலவாயை நம்ம ஹீரோ வயிற்று மேல ஏதோ சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நார்மல் மனுஷனா இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டரோட பாண்டிஸ்களை யூஸ் பண்ணி பாண்டா இருப்பாரு. அப்படி இருந்துமே ரொம்ப கஷ்டப்படுவாருங்க. அந்த ஹீலிங் போஷனை 2-3 எடுத்து குடிச்சிருவாரு. முத தடவை 1 தான் குடிப்பாரு, இப்போ 2-3 தேவைப்படுது. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்குவாட்ஸ் எடுப்பாரா. ஸ்குவாட்ஸ் எடுக்கும்போது அந்த முதலவாயன் நம்ம ஹீரோவோட தோள்பட்டைக்கு மேல உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ 47 48 அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருப்பாரு. 2-3 போர்ஷன் குடிச்சிட்டு இருந்தவரு இப்போ பார்த்தா சும்மா வச நிறைய பாட்டில் இருக்கும், அவ்வளோ ஹீலிங் போர்ஷன் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனை மேல உட்கார வச்சுட்டு 10 கிலோமீட்டர் ஓடுவார் பாருங்க. டேய் முதலவாயா, உன்னை நம்பினதுக்கு என்னை வச்சு இப்படி சரியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப அந்த முதலவாயன் நம்ம ஹீரோ மேல உட்காந்துட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பான், என்னோட சின்னையா கண்ணு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணாலும் அவர் இதை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இல்லைனாலும் போக போக அவர் இந்த ட்ரைனிங்கில் ரொம்ப ட்ரெயின் ஆகி என்ன உருவாக்குன அந்த அயன் பாடி மோனார்க்கை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவார். இவரோட நம்பிக்கையும் இவரோட மன உறுதியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த முதலவாய மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டரை காட்டுறாங்க. நம்ம ஹாரி பாட்டர் வாயிலிருந்து ஒரே புகையா வரும். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வாயிலிருந்து அப்படி புகையா வரும். அப்புறம் பார்த்தா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களோட டெய்லி டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க, உங்களுக்கான ரிவார்டு இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படி படுத்து கிடப்பாரு. பக்கத்துல இசில் வந்து உட்காந்துட்டு, சின்ன மோனா சூகோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஹாரி பாட்டரும் ஹீரோக்கு மேலதாங்க படுத்து கிடப்பா ரொம்ப டயர்டாகி. நம்ம ஹாரி பாட்டருக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு சின்ன கற்பனை. அவன் என்ன சொல்லியிருப்பான், ஐயா சின்ன மோனா இருக்கு ஐயா, நான் இப்ப சடி தடையா இருந்தேன், அவன் உனக்கு தானையா ட்ரைனிங் கொடுத்தான், ஏயா என்ன கூட்டு சேர்த்து என்னையும் இப்படி ஆகிட்ட, ஆனா நீ ரொம்ப சிறப்பான ஆளியா, 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒன்னு நம்பி வந்ததுக்கு இப்படி என்ன செய்யறியப்பா, இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு தாங்க இருக்கும் நம்ம ஹாரி பாட்டரோட மைண்ட் வாய்ஸ். அப்புறமா நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு அவரோட டெய்லி ரிவார்டு எடுப்பாரு. பார்த்தா அதுல ஸ்ட்ரென்த் 77 இருந்து 78 போயிரும், பிசிக்கல் டிஃபென்ஸ் வந்து 40% இருந்து 60% போயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பாரு, இந்த டெய்லி டாஸ்க்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் இது என்னோட ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே அதிகப்படுத்திருக்கு, நான் அந்த டெய்லி டாஸ்க்கை ரொம்ப கஷ்டப்படாம இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ மனசுல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முதலவாயனை பார்த்து சொல்லுவாரு, டே முதலவாய அம்முட்டு, நீ இன்னைக்கு சிறப்பான வேலை பார்த்தடா, சரி நாளைக்கு இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணு, உன்னை நம்பிதான் இருக்கேன், பார்த்து பண்ணி விடு சரியா. அதை கேட்டுட்டு அந்த முதலவாயனும்,
சின்னையா கண்ணே அதை என்கிட்ட விடுங்க கண்ணே, நான் பாத்துக்கிறேன் கண்ணே அப்படி சொல்லுவான். அப்படி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுல அப்படி பெட்ல ரொம்ப டயர்டா படுத்து தூங்க, நம்ம பேரும் நம்ம ஹீரோக்கு அப்படி பெட்ஷீட்டை எடுத்து போட்டுட்டு சரி நம்ம இப்ப டிவியை பார்ப்போம்னு சொல்லிட்டு டிவியை போடுவான். டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த நியூஸ்ல சொல்லுவாங்க, பார்ப்பதற்கே ரொம்ப அமைதியாக தோற்றமளிக்கும் இந்த ஃபீல்டு டைப் டஞ்சன் மிகவும் ஆபத்தானது. என்னதான் பிரைவேட் ஹண்டர்ஸ் கில்டுக்கு அந்த மானா கிறிஸ்டலை எடுப்பதற்கு ரொம்ப உதவியாக இருந்தாலும் இது மக்களை பெரிதும் பாதிக்கிறது. இதன் காரணமாக அந்த ஃபீல்டு டைப் டஞ்சனை சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ரீப்பர் கில்டு மற்றும் பல கில்டுகளிலிருந்து அந்த ஃபீல்டு டைப் டஞ்சனை அந்த ஹண்டர் அசோசியேஷன் அதனுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள முடிவெடுத்துள்ளது. இப்படிக்கு உங்கள் அனிமி ஃப்ரீக் டிஎன் சேனல் அப்படின்னு அந்த நியூஸ்ல சொல்லி முடிக்க, இந்த பக்கம் நம்ம லீயை காட்டுறாங்க. அவன் கையில ஒரு பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருப்பான். அவன் கேட்பான் பாருங்க, சாலா என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஆபீசர்லாம் வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இங்க பாருங்க லீ, நீங்க இது வரைக்கும் வச்சிருந்த அந்த ஃபீல்டு டைப் டஞ்சன்ல நிறைய டேமேஜ், மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அசால்ட்டா விட்டுருக்கீங்க. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, நீங்க இப்ப வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பாஜு பி ரேங்க் ஃபீல்டு டைப் டஞ்சன், அதை நாங்க சொந்தமா எடுத்துக்க போறோம். அது எங்க கண்ட்ரோல்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஹண்டிங்க்கு போய் 6 மாசம் ஆச்சு. உங்களுக்கு ஹண்டர் லைசன்ஸ் திரும்ப வேணும்னா நீங்க இந்த ஃபீல்டு டைப் டஞ்சன்ல போய் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹண்டர் லைசன்ஸ் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த லீ செம்ம ஷாக் ஆயிடுவான். சாலா என்னடா நடக்குதுங்க, அந்த சவுளு என் கழுத்து அப்படி இருக்க பிடிச்ச மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுளு அந்த லீ அப்படி இருக்க பிடிச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அதானே நம்ம சவுளா கொக்கா, நம்ம சவுளாலே சும்மா கெத்து தானே. அப்புறம் அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, சாலா அந்த சவுளு இத்தனை ஃபீல்ட் டைப் டஞ்சன் இருக்கும்போது இவன் எதுக்குடா திடீர்னு அந்த பாஜு ஃபீல்டு டைப் டஞ்சன் மேலேயே குறி வைக்கிறான், அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சா. சாலா இவனுக்கு சொல்றதை நான் கேட்காம விட்டேன்னா அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு எதிராக திரும்பின மாதிரி ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா என் நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். அந்த சவுளு என்ன சும்மாவே விட மாட்டான். இவனுக்கு சொல்றத ஒத்துக்கிற தவிர இப்ப எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு அங்க இருக்கவங்கிட்ட சொல்லுவான் பாருங்க, சார் அசோசியேஷன் சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம் சார் அப்படின்னு லீ சொன்னோன்னே அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவானுங்க. அந்த லீ அந்த பேப்பரை எடுத்துட்டு யார்ட்டையே கொண்டு போய் கொடுப்பான் பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த எஸ்ராங் ஹண்டர் தாங்க. டிரைவரா வந்து எஸ்ராங் ஹண்டரா மாற பாத்தீங்களா, அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் பேரு லிம் டேங்க்யூ. அவன் இந்த ரீப்பர் கில்டோட கில்டு மாஸ்டர் எஸ்ராங் ஹண்டர். அவன் சும்மா கெத்தா உட்கார்ந்துட்டு இருப்பான் பாருங்க. அவன் அந்த பேப்பரை வாங்கிட்டு சொல்லுவான், ஆமா கண்டிப்பா ஹண்டர் அசோசியேஷன் என்ன சொன்னாலுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படி நான் சொல்லுவான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. போக போக கதை சும்மா தீயா போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் போடாதாங்க எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் இன்னைக்கு 2 வீடியோ போடலாம் தான் இருந்தேன். ஆனா ஒரு வீடியோல எடிட்டிங் ப்ராப்ளம் ஆகி போட முடியாம போயிடுச்சு. அதனால என்ன மன்னிச்சிருங்க. நான் நாளைக்கு 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். அது ஒரு வீடியோ சோலோ லெவலிங், இன்னொரு வீடியோ டீமன் ஸ்லேயர்ல சீசன் 1ல இருந்து 2 எபிசோட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வரனால இது ஒரு ரீகேப் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா. உங்களுக்கு இந்த டீமன் ஸ்லேயர்ல இருந்து எபிசோட் வேணும்னா நீங்க கமெண்ட்ல டீமன் ஸ்லேயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்டைல்ல நான் இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியை எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். நீங்க சோலோ லெவலிங் கொடுத்த சப்போர்ட்டா இந்த டீமன் ஸ்லேயர் அனிமிக்கு கண்டிப்பா கொடுங்க. யாருக்கெல்லாம் டீமன் ஸ்லேயர் அனிமி வேணுமோ கமெண்ட்ல டீமன் ஸ்லேயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான அதுஃப் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு அதுஃப். அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். தமிழன் யாதவ், கிசால், சஞ்சய் சாமுவேல், சர்வேஸ் மௌலி, ஆசிக், வசந்த் பாண்டி, தினேஷ், சந்தோஷ், திருசெல்வம், கண்ணன், மகாராஜா, தனுஷ், அகமது, சிவன்குமார், ஜெகதீஷ், சரோன் மேக்ஸ், மணி, லிங்கேஷ், லக்ஷிஜன், உபோட் பிட்டோ, ஜியோஸ், எம்ஐஏ கலிஃபா, பிரணவ் பூபதி, கியூட் பாரதி, ஐயப்பன், சேகர் கே, சருஜன், யோகேஷ்,
ராகுல் சத்யபாமா, விஜி, அபிமன்யு சங்கர், ஸ்ரீராம், வின்சென்ட், ஹரிஸ் ராஜா, கவின் டோனி, ஆசிக், ஜிகே கேமிங். இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.